வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது ப்ளவுஸில் ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். பட் இடுப்பில் வந்து பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து லூஸாக இருக்கும், ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வக்காராமல் இருக்கும். அந்த மாதிரி வக்காராமல் இருந்தால் நம்ம என்ன மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தைக்கணும், அதே மாதிரி கட்டிங் பண்ணிவிட்டு எப்படி தைக்கணுன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணிங்க. உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா யூடியூப்பில் போய்ட்டு கிளாத் ஃபேஷன் SF சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வரும், நீங்கள் அதில் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா கிளாத் ஃபேஷன் 1979 நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து புரியாமல் போய்டும். நிறைய பேர் வந்து என்னென்னா ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபிட்டிங் வகாந்துட்டு எனக்கு வந்து அந்த பேக் சைடு மட்டும் வந்து துணி லூஸாக இருக்காங்க, வந்து ஃபிட்டிங் வகார மாட்டேங்குது அப்படின்ட்டு அதனால் வந்து எனக்கு வந்து ஃபிட்டிங் ஃபினிஷிங் எல்லாமே வந்து நல்லா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வராமல் இருக்கணும், நம்மளுக்கு ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கணும், ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும். அது எப்படி பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.